நேத்து வழக்கம் போல ஆளுநர் வெளிநடப்பு பண்ணிட்டாரு. இது வழக்கமா நடக்கிறது தான். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காரணம் சொல்லுவாங்க. இந்த முறை என்ன காரணம் சொல்றாங்கன்னா, ஒரு 2 முக்கியமான காரணம் சொல்றாங்க. இந்த திராவிட மாடல் அரசே அவங்க ஒரு உரைய தயார் பண்ணி, இத தான் நீங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லி குடுத்தாங்க. அது ஒரு ரீசனா சொல்றாங்க. இன்னொன்னு ஆளுநர் பேசையில மைக்க திரும்ப திரும்ப கட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு காரணமா சொல்றாங்க. இது வழக்கமா நடக்கிறது தான். திமுகவ விமர்சனம் பண்ணி அங்க உள்ள யாரெல்லாம் பேசுறாங்களோ, அப்போன்னு பார்த்து லைவ் கட் ஆயிரும். இல்ல மைக் வேலை செய்யாது. இல்ல உள்ள பேச விடாம 2 தரப்புக்கும் சண்டை மூட்டி விடுற மாரி ஒரு வேலைய பார்த்து வெளிநடப்பு பண்ண வச்சுருவாங்க. இது வழக்கமா நடக்கிறது தான். ஏன் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களே பல டைம் வெளியில ஓடியாந்திருக்காரு. ஏன்னா, அங்க வந்து திமுக விமர்சனம் பண்ணிட்டாவோ, அவங்க செய்யக்கூடிய தவறுகள நம்ம எடுத்து பேசிட்டாலோ, திடீர்னு லைவ் கட் ஆயிரும். இல்ல மைக் வேலை செய்யாது. இந்த மாரி பிரச்சனைகள் உள்ள அடிக்கடி நடக்கும். இதெல்லாம் பழக்கப்பட்டது தான். ஏன் இதெல்லாம் சபாநாயகர் கேட்க மாட்டாரு? அவரோட கட்டுப்பாட்டுல தானே இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, கேட்க மாட்டாரு. ஏன்னா, அவருக்கு வந்து திமுக மேல ஒரு அளவு கடந்த ஈடுபாடு இருக்கு. எந்த அளவுக்குன்னா, திமுகவ யாராவது விமர்சனம் பண்ணிட்டா போதும், இத வந்து அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படும் அப்படின்ற சொல்ற அளவுக்கு அவருக்கு வந்து திமுக மேல ஒரு அளவு கடந்த ஈடுபாடு இருக்கு. அதனால அங்க திமுகவ எதிர்த்து நீங்க என்ன பேசணும்னு நெனச்சாலும் ஒண்ணும் முடியாது. வெளிநடப்பு பண்றது தான் நல்லதா இருக்கும். இதே எடப்பாடி அவர்கள் ஆட்சியில இருக்கும்போதும், சட்டப்பேரவையில ஆளுநரோட உரைக்கு நம்ம இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் மு.க. ஸ்டாலினோட கருத்து என்னவா இருந்துச்சு அப்படின்றதையும் பார்த்துட்டு வந்துருவோம். ஆளுநர் உரை என்பது மஸ்கோ அல்வா அமைந்திருக்கிறது. ஒரு அரசின் சார்பில் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆளுநர் உரையை இன்று சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுவது வெட்கக்கேடான செயல். எனவே அரசு எழுதி தந்திருக்கக்கூடிய ஃபெயிலியர் பேப்பர்களை கவர்னர் இப்போது சட்டமன்றத்திலே படித்துக் கொண்டிருக்கிறார். எனவே அதை நாங்கள் கண்டித்து அவருடைய உரையை புறக்கணித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். அப்போ அதிமுக ஆட்சியில பண்ணது போலித்தனம்னா, அதே போலித்தனத்த தானே நீங்களும் பண்றீங்க. அதிமுக ஆட்சியில இருக்கும்போது நீங்க எதிர்க்கட்சி தலைவரா இருந்தீங்க. அப்ப வந்து அதெல்லாம் உங்களுக்கு வந்து தப்பா தெரிஞ்சது. இப்ப ஆட்சியும் அதிகாரமும் உங்க கைக்கு வந்தோனே, இப்ப அதெல்லாம் சரியா தெரியுது. அப்படிதானே? அதே தவறுகள தானே நீங்களும் பண்றீங்க. இந்த திராவிட மாடல் அரசு ஒரு உரைய ஒண்ணு தயார் பண்ணி குடுத்தாங்கல்ல, ஆளுநர படிக்க சொல்லி. அந்த உரைய ஏன் அவர் படிக்கல? அதுக்கு என்ன காரணம்? அப்படின்றதையும் பார்த்துருவோம். அதுல எவ்வளோ இருந்துச்சு? என்னென்னலாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கு? அப்படின்றதையும் நம்ம பார்த்துருவோம். ஆளுநருக்கு குடுக்கப்பட்ட உரையில என்ன இருந்திருக்குன்னா, முதல்ல தவறான தகவல்களையும், ஆதாரமற்ற தகவல்களையும் அதுல குறிப்பிட்டிருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய எதுக்குமே எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. முக்கியமா மக்களோட பிரச்சனைகள சொல்ற விதமா, இங்க மக்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகள சொல்ற விதமா அந்த இதுல வந்து எதுவுமே இல்ல புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. மக்களோட பிரச்சனைய திமுக அன்னைக்கு பேசியிருக்கு. ஏன்னா, அந்த பிரச்சனைய கொண்டுட்டு வர்றதே திமுக தானே. அடுத்ததா வெளிநாடுகள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு முதலீடு பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி 12,00,000 கோடிக்கும் அதிகமாக நாங்க முதலீட்ட ஈர்த்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா, வெளிநாட்டு முதலீட்டாளர்களோட அந்த முதலீட்டுக்கான ஒப்பந்தம் வந்து வெறும் பேப்பர் மட்டும் தான் இருந்திருக்கு. முதலீடு பண்ண போறோம் அப்படின்ற அந்த பேப்பர் மட்டும் தான் இருந்திருக்கே தவிர, அதுக்கான அந்த 12,00,000 கோடிக்கும் அதிகமாக அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த 12,00,000 கோடிக்கும் அப்படின்றத ரொம்ப ரொம்ப கம்மியான அளவுல தான் தமிழ்நாட்டுல முதலீடு ஈட்டு வச்சிருக்காங்க அப்படின்றதையும் அதுல குறிப்பிட்டிருக்காங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டுல இந்த வெளிநாடுகள்ல இருந்து முதலீடு பண்ணுவாங்கல்ல, அந்த முதலீடு பண்ணக்கூடிய இடங்கள்ல தமிழ்நாடு வந்து 4வது இடத்துல இருந்திருக்கு. இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த முதலீடு செய்யக்கூடிய அந்த தமிழ்நாடு இருக்கக்கூடிய 4வது இடத்துல இருந்து 6வது இடத்துக்கு போயிருக்கு. இப்ப அந்த 6வது இடத்துல இருக்கிறதுன்றதே ரொம்ப தொய்வா தான் இருக்கு. 7வது இடத்துக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதையும் வந்து அந்த உரையில குறிப்பிடாம புறக்கணிச்சிருக்கு தமிழ்நாடு அரசு. அடுத்ததா அந்த உரையில தமிழ்நாட்டுல பாலியல் சீண்டல், போக்சோ வழக்கு அது 55% மேல அதிகரிச்சிருக்கு. அடுத்ததா பெண்களுக்கான பாலியல் சீண்டல்கள வந்து 33% மேல அதிகரிச்சிருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல அப்படி எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. பெண்களுக்கான பாதுகாப்பு தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லி, அந்த பெண்களுக்கான பிரச்சனைகளையும் அதுல குறிப்பிடாம புறக்கணிச்சிருக்காங்க நம்ம தமிழ்நாடு அரசு. இது வழக்கமா தெரிஞ்சது தான். இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெண்களுக்கான பாதுகாப்பு எந்த லட்சணத்துல இருக்கு அப்படின்னு இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். பெண்கள விடுங்க. வயசான ஆயா கூட இன்னைக்கு பாதுகாப்பா வெளியில போயிட்டு வர முடியல. அந்த லட்சணத்துல இருக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட சட்ட ஒழுங்கு. அடுத்ததா போதைப்பொருள். தமிழ்நாட்டுல இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம், கிட்டத்தட்ட போதைப்பொருள், இந்த போதை மாத்திரை இது எல்லாமே அசுர வளர்ச்சி. எல்லார் கையிலும் இன்னைக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்குது. அரசு அனுமதியோட ஒரு பொருள நம்ம வியாபாரம் பண்ணோம்னா, எந்த அளவுக்கு வியாபாரம் பண்ணுவோம், அது எந்த அளவுக்கு பாப்புலர் ஆகுமோ, அந்த அளவுக்கு அரசு அனுமதி இல்லாமலே தடை பண்ணப்பட்ட ஒரு பொருள் இன்னைக்கு வந்து ரொம்ப அதிக அளவுல வியாபாரம் ஆகுதுன்னா, அது இந்த கஞ்சா, போதை மாத்திரை தான். இதையும் வந்து அந்த உரையில புறக்கணிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல எந்த ஒரு போதை பழக்கம், கஞ்சா, போதை மாத்திரை எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி அந்த உரையில புறக்கணிச்சிருக்காங்க.
அடுத்ததா தலித் மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய சம்பவங்கள், சாதிய பாகுபாடு, வன்கொடுமைகள், அப்புறம் ஆணவ கொலைகள் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகமா அதிகரிச்சிருக்கு. அதுவும் இந்த திராவிட மாடல் அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப அதிகமாவே அதிகரிச்சிருக்கு. அத பத்தியும் பேசாம அந்த உரையில புறக்கணிச்சிருக்காங்க நம்ம தமிழ்நாடு அரசு. அடுத்ததா தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 20,000 பேர் ஒரே வருஷத்துல மட்டும் சூசைட் பண்ணியிருக்காங்க. இது எதனால அப்படின்னா, அந்த இப்ப ரீசென்ட்டா கூட ஒரு ஆசிரியர் போராட்டம் பண்ணி எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணி குடுக்கல அப்படின்றதுக்காக அங்கே போலீஸ்லாம் கொண்டு போய் அவர ஒரு இடத்துல அடைச்சு வச்சாங்க, ஆசிரியர்கள் எல்லாரையுமே. அப்ப அந்த இடத்துல இருக்கும்போது விஷத்த குடிச்சிட்டு தற்கொலை முயற்சிக்கு பண்ணாரு. அவர ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போனோம். கொண்டுட்டு போயிட்டோம். அவர காப்பாத்த முடியல, இறந்துட்டாரு. இந்த மாதிரியான தற்கொலைகள் வந்து கிட்டத்தட்ட 20,000 தற்கொலைகள் நடந்திருக்கு ஒரே வருஷத்துல. இத பத்தியும் பேசாம இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் புறக்கணிச்சிருக்கு. அடுத்ததா கல்வி. கல்வி இன்னைக்கு தமிழ்நாட்டுல எந்த லட்சணத்துல இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கல்வி சரியான ஒரு பராமரிப்புல இல்லாம, ஒரு இப்ப ரீசென்ட்டா கூட ஒரு சுவர் இடிஞ்சு விழுந்து ஒரு பையன் இறந்து போனான். இன்னைக்கு தமிழ்நாட்டுல உள்ள பள்ளிக்கூடங்கள்ல கிட்டத்தட்ட 55% மேல ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்குதாம். இத பத்தியும் அந்த உரையில குறிப்பிடாம புறக்கணிச்சிருக்காங்க. இங்க ஒரு பக்கம் ஆசிரியர்கள் எல்லாமே அவங்க எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணி குடுங்க அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாரையுமே பணி நிரந்தரம் பண்ணி அங்க பிளேஸ்மென்ட் பண்ணாம, இன்னைக்கு அதெல்லாம் விட்டதுனால, இன்னைக்கு 55% மேல இந்த ஆசிரியர்கள் பற்றாக்குறை நீடிச்சிருக்கு அப்படின்றதையும் அந்த உரையில புறக்கணிச்சிருக்காங்க. அடுத்ததா தமிழ்நாட்டுல பல ஆண்டுகளாக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படாததால் பல ஆயிரம் கிராம ஊராட்சிகள் செயலிழந்து கிடக்கின்றன. அவை நேரடியாக அரசின் சிறப்பு அதிகாரிகளின் கீழ் உள்ளன. கோடிக்கணக்கான மக்களின் அடிமட்ட ஜனநாயக உரிமை மறுக்கப்படுகிறது அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி வெறும் பொய்களை மட்டுமே எழுதி கொடுத்து ஆளுநரை படிக்க சொல்லியிருக்கு. நீங்க எழுதி கொடுத்து படிக்க சொன்னது ஓகே. ஆனா அது வந்து உண்மைக்கு நெருக்கமா இருந்தா பிரச்சனை கிடையாது. நீங்க எழுதி கொடுத்தது எதுக்குமே ஒரு ஆதாரமற்றது, ஆதாரமே கிடையாது. அனைத்தும் பொய்யாவே இருந்திருக்கு. மக்களுக்கு எதெல்லாம் முக்கியமான தேவையோ, மக்களோட அன்றாட பிரச்சனை என்னவா இருக்கு அப்படின்றத நீங்க எழுதி கொடுத்திருந்தீங்கன்னா அவர் படிச்சிருப்பாரு. ஆனா அப்படியெல்லாம் படிச்சுட்டா எலெக்ஷன் வரப்போகுது, கரெக்டா இன்னும் ஒரு 2 மாசம் தான் இருக்கு. இதெல்லாம் படிச்சுட்டீங்கன்னா அடுத்து நமக்கு கொஞ்சம் பேக் ஃபயர் ஆயிரும் அப்படின்றதுனால நீங்க அதெல்லாம் படிக்கக்கூடாது. தமிழ்நாட்டுல என்னென்ன நடக்குதோ அத பத்திலாம் நீங்க பேசிறக்கூடாது. நாங்க உங்களுக்கு என்ன எழுதி குடுக்குறோமோ அத தான் நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லி இந்த திராவிட மாடல் அரசு குடுத்திருக்கு. இதெல்லாம் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இத வந்து நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. அப்பதான் இந்த திராவிட மாடல் அரசு நம்ம மக்களுக்கான அந்த பிரச்சனைகள எப்படிலாம் வெளியில கொண்டுட்டு வர முடியாம அடக்குது, மறைச்சு வைக்குது அப்படின்றது நம்ம மக்களுக்கும் தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இப்ப நெறைய கிராமங்கள் சைடெல்லாம் இப்ப இந்த மாரி நடக்கிற பிரச்சனையே தெரியாது. அவங்களுக்கு அன்றாட இங்க அவங்க வேலைய தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மாரி சோசியல் மீடியா, இந்த மாரி இதுலலாம் அவ்வளவா ஆக்டிவா இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது, அவங்க எல்லாருக்கும் நம்ம தான் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். தமிழ்நாட்டுல தேர்தலுக்குன்னு ஒரு 2 மாசம் தான் இருக்கு. இந்த 2 மாசத்துல திமுக செய்யக்கூடிய தவறுகள் எதுவும் மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுல திமுக ரொம்ப தெளிவா இருக்கு. அதனால தான் ஆளுநருக்கு குடுத்து படிக்க சொன்ன உரையில கூட எல்லாமே உண்மைக்கு புறம்பாவே இருந்திருக்கு. அதனால தான் அவரும் அத படிக்காம வெளிநடப்பு பண்ணிட்டாரு. சரி அவரு படிக்கல. அவரு சொல்லாததுனால இப்ப மக்களுக்கு தெரியாம இருக்க போறதில்ல. நியூஸ் ஊடகங்கள்லயாவது பார்த்து தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா, அதுலயும் எந்த ஒரு செய்திகளும் வர்றது கிடையாது. ஏன்னா இன்னைக்கு எல்லா நியூஸ் சேனல்களுமே ஒரு கட்சிய சார்ந்து தான் இருக்கு. அதனால அவங்க என்ன குடுக்குறாங்களோ அத தான் மக்களுக்கு காட்டுமே தவிர, மக்களுக்கான பிரச்சனைகள கொண்டுட்டு போய் மக்கள் எல்லார்கிட்டயும் சேர்க்காது. நம்ம ஒரு வீடியோ மூலியமா சொல்றோம். அந்த மாதிரி பல வாடகை வாயன்கள் நெறைய இருப்பானுங்க. ஊப்பிக்கள், கொத்தடிமைகள்லாம் நெறைய இருப்பானுங்க. அந்த செய்திகள்லாம் மறைச்சு, அத மறைக்கக்கூடிய அளவுக்கு இன்னொரு செய்திகள உங்கள்ட்ட கொண்டுட்டு வந்து சேர்ப்பானுங்க. அதனால அதெல்லாம் பார்த்து ஏமாந்துராதீங்க. 2025ஓட திமுகவோட வேல முடிஞ்சுச்சு. அடுத்து வர தேர்தல்ல சுத்தமா திமுகவ புறக்கணிக்கிற வேலைய பார்ப்போம்.